மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி. இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு தொகுதி சீரமைப்பின் போது உருவாக்கப்பட்ட புதிய தொகுதி இது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி 18 மலைவாழ் கிராமங்கள் மடத்துக்குளம் தொகுதியில் உள்ளன. அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளும் இங்கு உள்ளன. தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களை பொறுத்தவரையில் 2,24,447 பேர், ஆண்கள் 1,11,428 பேர், பெண்கள் 1,13,009 பேர். மொத்த வாக்கு மையங்கள் 271. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சண்முகவேலு 78,622 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட வெள்ளக்கோயில் சாமிநாதன் 58,953 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். சண்முகவேலு 2001, 2006 ஆகிய ஆண்டுகளில் உடுமலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். சண்முகவேலுவை பொறுத்தவரையில் கல்வி நிறுவனம் மற்றும் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார். இவர் 2011ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தொழில்துறை அமைச்சராக 1 மாதமும் ஊரக தொழில்துறை அமைச்சராக 4 மாதமும் பதவி வகித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு தேர்தலின் போது இவர் அளித்த வாக்குறுதிகள் ஏராளம். அமராவதி அணை மற்றும் திருமூர்த்தி அணை தூர்வாரப்படும், அரசு கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கொண்டுவரப்படும், அரசு மருத்துவமனை விரிவாக்கப்படும், முதலை பண்ணை மேம்படுத்தப்படும், நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும், அனைத்து கிராமங்களுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும், வாரந்தோறும் பொதுமக்களிடம் குறைகள் கேட்கப்படும், கிராமங்கள் தோறும் சாலை வசதி மேம்படுத்தப்படும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். ஆனால் அவையெல்லாம் என்னவானது? இதோ அந்த தொகுதி மக்களே சொல்வதை பார்க்கலாம். தொடர்ந்து 3 முறை ஆட்சி செஞ்ச அதிமுக ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சண்முகவேலு இந்த தொகுதி வளர்ச்சிக்கான எந்த ஒரு நலத்திட்டத்தையும் கொண்டு வராது. ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு இந்த தொகுதியில ஒரு ஏமாற்றமான செய்தியாத்தான் இருக்கு. அது மட்டுமல்ல, அவர் கொடுத்த வாக்குறுதிங்கிறது அமராவதி அணை தூர்வாடுறது, அதே போல திருமூர்த்தி அணை ஒன்றுபட்ட தாலுக்காவா இருந்தப்ப திருமூர்த்தி அணை தூர்வாடுறது உட்பட பல இதுல அவர் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. சண்முகவேலு அவர்கள் முதல்ல எலெக்ஷனை சந்திக்கும் போது அவர் கொடுத்த வாக்குறுதி மடத்துக்குளம் தாலுக்காவில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியோ அல்லது கலைக்கல்லூரியோ நிச்சயமாக கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு. அவருடைய ஜேஎஸ்ஆர் கல்வி நிறுவனங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில இன்னைக்கு வந்துட்டு இருக்கே தவிர ஒரு தொழில்நுட்ப கல்லூரியோ அல்லது அரசு கலைக்கல்லூரியோ கொண்டு வர்றதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மடத்துக்குளம் தாலுக்கா ஒரு வளர்ந்து வரக்கூடிய தாலுக்கா இருக்கக்கூடிய இந்த இதுல அவருடைய செயல்பாடுங்கிறது முழுக்க ஒரு ஊழல். எந்த நலத்திட்டத்தில் எடுத்துட்டாலும் ஊழல்ங்கிறது புறையோடி இருக்குது. அவருடைய வளர்ச்சி ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அவருடைய சொத்து மதிப்பு இருக்கு. இன்று சண்முகவேலுவின் நிலை நன்றாக உயர்ந்திருக்கிறது. தொகுதி மக்களின் நிலை உயர்ந்திருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. மடத்துக்குளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில லாரிகள மூலமா ஆளுங்கட்சிக்காரங்களே எடுக்கிறாங்க. உள்ளூர் எம்எல்ஏ முதல் கொண்டு அதிகாரிகளோட துணையோட இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனால எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரே குறைஞ்சு மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுற ஒரு கண்டிஷன் இருக்குது. இதை நாங்கள் பல முறை சொன்னாலுமே உரிய நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. மொத்தத்தில் மடத்துக்குளம் தொகுதி மக்களை பொறுத்தவரையில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். தொகுதி எம்எல்ஏ சண்முகவேலு இங்கே எங்கிட்ட பஸ்ஸில் கூட்டணி இதில் வாக்குறுதி கொடுத்தாரு.
இந்த தண்ணி தொட்டி முதல்ல ஃபர்ஸ்ட்ல சரி பண்ணி தரோம்னு சொன்னார். இது வரைக்கும் இங்கே பக்கமே வரவே இல்லை. இந்த எஸ்சி தெருவில் இந்த காங்கிரீட் ரோடுகள்லாம் போட்டு தரோம்னு சொன்னார். அதுவும் சரியாக ஒன்றும் போட்டு தரல. இந்த அதிமுக ஆட்சி வந்து 4.5 வருஷமா இந்த 110 விதிகள் தான் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஆட்சி மாற்றத்தை கொண்டாந்தா இந்த விலைவாசி உயர்வு பொதுமக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ரேஷன் கடையில் இப்படிதான் பருப்பு வகை, உளுந்தும் பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் எதுவுமே இப்போ வர்றதில்லை இந்த 2 வருஷ காலமா. அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும். இந்த 4.5 வருஷ காலத்துல இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த தண்ணி தொட்டிட்ட சரி பண்ணி தரோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஆச்சு. இது வரைக்கும் இங்க இந்த பக்கம் வரவே இல்லை. ஆட்சி மாறினாலும் இந்த தொகுதியில் காட்சி மட்டும் மாறவே இல்லை. வாக்குறுதி அள்ளி புள்ளி கொடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சண்முகவேல் ஜெயிச்சிருக்காரு. சண்முகவேல் ஜெயிச்சு இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 வருஷம் 110 விதியின் கீழே ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிக்கர் விதியாக தான் நடக்குது. இன்ன வரைக்கும் நாங்கள் எங்கள் ஊருக்கு ரோடு போடணும், ஒரு லெட்டின் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி இதோட 4 தடவை மனு கொடுத்துட்டோம். 4 வருஷம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மனு எல்லாமே கொடுத்துருக்குறோம். இன்ன வரைக்கும் ரோடு வந்து போட்டு தரல. லெட்டின் கட்டுன்னு ஒரு ஊரை சொல்றாங்களே ஒழிஞ்சு அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து அதுக்குண்டான வேலையில அரசு செஞ்சு கொடுக்கல. இந்த ஆட்சியில் ஜெயிச்ச எம்எல்ஏ சண்முகவேல் இன்ன வரைக்கும் ஜெயிச்சுட்டு போனாரே ஒழிஞ்சு இன்ன வரைக்கும் இந்த உடையாளத்து மக்களை வந்து எட்டியும் கூட பார்க்கல. தேர்தல் நேரத்தில் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் காற்றில் பறந்து விட்டன. இதனால் மிகுந்த ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் இந்த தொகுதி மக்கள். மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சேர்ந்த சமூகவேல் எம்எல்ஏ இருக்காரு. அவர் பல வாக்குறுதி கொடுத்துருக்காரு, ஒன்றுமே என்ன நிறைவேற்றலை. அமராவதி பாசனத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு பல நீர் பாசனமாக இருக்கிறது, அதுதான் ஒன்று. அதை வந்து தூர்வாரி கொடுத்து நல்ல முறையாக அதை செயல்படுத்தினாருன்னா இருக்குது. அதுவும் செய்யலை. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேணும். எம்எல்ஏ அவர் பல வாக்குறுதி கொடுத்தாரு, ஒன்றும் நிறைவேற்றலை. மக்கள் பல தடவை எந்த பிரச்சனைக்கு கூட மனு கொடுத்தாலும் நிராகரிப்பு ஒன்றுமே நடக்கலை. எந்த ஒரு நிகழ்ச்சியும் செஞ்சார்ல. நமக்கு இனிமேல் வர்றவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு. இந்த முறை மடத்துக்குளம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எள்ளளவும் இல்லை என்பதே தொகுதிவாசிகள் சொல்லும் மிகப்பெரிய உண்மையாக எதிரொலிக்கிறது. மடத்துக்குளம் தொகுதியில் சமூகவேல் எம்எல்ஏ இருக்காங்க. இது வரைக்கும் வந்து எந்த தொகுதி பக்கமே வர்றதில்லை. அரசு கல்லூரி கொண்டு வரணும்னு சொன்னார். இன்னும் அது எந்த ஒரு இது கொண்டு வரலைங்க. அமராவதி வந்து தூர்வாரன்றதுக்காக சமூகவேல் எம்எல்ஏ சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் வந்து தூர் வரல. இந்த அதிமுக அரசு வந்து மதுபான கடையை தான் திறக்காக ஒழிய இந்த மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யறதில்ல. இந்த மாதிரி சட்டசபையில் வந்து 110 விதிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிச்சாலும் வந்து அதில் வந்து ஏதோ ஒரு சட்ட இதுவுமே இது செய்யறதில்ல. சமூகவேல் எம்எல்ஏ அவர்கள் வந்து இந்த எங்கள் தொகுதி பக்கமே வர்றதில்ல. அதனால இந்த 2016 வந்து ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து கொள்கிறோம். நேயர்களே, இன்று திருவொற்றியூர் மற்றும் மடத்துக்குளம் தொகுதிகளின் நிலவரங்கள் பற்றி விரிவாக பார்த்தோம். மற்ற தொகுதிகளின் நிலவரங்கள் பற்றி நாளை பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.